2026 சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட நேர்காணலை நம்ம பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது அமைச்சர் திருமிகு கீதா ஜீவன் அவர்கள் கிட்டதான். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு தொடர் வெற்றியை நான் பாக்குறேன். மக்களோட நம்பிக்கையை தொடர்ச்சியா பெறுவதன் ரகசியம் என்ன? வாட்ஸ்அப் ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதில் வர்ற புகார்கள் எல்லாம் சரி பண்ணுவேன். ஃபோன் எப்போதுமே என்னுடைய கையில் இருக்கும். எப்போதும் நான் டெலிஃபோன் எடுத்துகிட்டு தான் இருப்பேன். யார் வந்தாலும் அட்டன் பண்ண, கேட்க, உடனே நோட்டில் குறிச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண கூட உதவியாளர் மூலம் செய்வது. அது மாதிரி வீட்டில் காலையில் ஒரு 9:30 பார்க்க ஆரம்பிப்பேன். எவ்வளோ பேர் இருந்தாலும் அவ்வளோ வரையும் பார்த்துறேன். ஆமா, கனிமொழி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, களத்துல மக்களோட ரொம்ப ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி உங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு நாள், உங்களுடைய நாள் எப்படி தொடங்கி எப்படி முடியும்? காலையில் ஒரு 9:30 வெளியே வருவேன். நான் ரெடியாகி வருவோம். அதுக்கு முன்னால் செய்திகள் பார்க்கறது, பேப்பர் வாசிக்கிறது. காலையில் நிறைய பேர் அதிகாலை அக்கா ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு காலையில் ஃபோன் போடுவாங்க. கவுன்சிலர்ஸ் அந்த நல்ல அறிமுகமானவங்களாம் அந்த டைம் பேசுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவங்க அந்த டைம் ஃபோன் போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் ரெடியாகி 9 வந்தோன்னா ஃபுல்லாக நம்ம பப்ளிக்கை பார்க்குறது, குறைகளை தீர்க்கிறது, உடனே லெட்ரு வேணால் உடனே லெட்ரு கொடுக்கறது, ஃபோன் போடுறது, அந்த மாதிரி அது ஒன்று பிரச்சனை ஸ்டார்ட் அவுட் பண்ண 11:30 மேலே ஆயிரும். அப்புறம் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போவோம். அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் மற்ற சைட்டுக்கு போவோம். அது மாதிரி இடத்த போய் பார்க்குறோம். அதையும் நேரே போய் பார்த்துட்டு சில நேரம் சொல்லுவாங்க லேடிஸு, இது சரி பண்ணலை, அது சரி பண்ணலைன்னா அதை சரி பண்ணுறது. அந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது. சில நேரம் வந்து பாருங்களேன், எங்கள் பிரச்சனை தீர்த்து வைங்கன்னா நேரடியாக பார்த்து என்ன செய்யலாம் முடிவு பண்ணுறது. அந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அரசியல் இல்லாத ஒரு நாள் அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் ஒதுக்கி இருக்கீங்களா? இல்ல, அப்படி இல்லவே இல்ல. சரி, அப்ப அரசியல் இல்லாத நேரம் உங்களுக்குன்னு, இப்ப எனக்குன்னு தனியா ஒரு டைம் வேணும் அப்படின்னு ஒதுக்குனா அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அப்படி வீட்டுக்கு 9:30 வந்துருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய தங்கை, என்னுடைய மகன், மருமகள் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். என்னுடைய அம்மா, தாயார் வருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அந்த நேரம் கிடைக்காதான்னு எங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு இருப்போம். அது வந்து பெரிய ரிலாக்ஸேஷன். இப்போ ஒரு வீட்டுல ஆண் வாரிசு தான் அரசியல் வாரிசா வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். அதை உடைத்தது உங்களோட குடும்பம். அது ஒரு கான்சியஸான முடிவா இல்ல உங்களுடைய திறமையினால கிடைச்ச பரிசா? நான் எப்போதும் சொல்றது வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லுவேன் எல்லா இடங்களிலும். ஏன்னா 96ல் 33% இடஒதுக்கீடுல நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. அப்போ எனக்கு அந்த சான்ஸ். என்னுடைய தந்தையார் வந்து நிறைய பெண்கள் அப்போ முன் வரல, இது எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே முன் வரல. அப்போ வந்து என்னுடைய தந்தையார், நீ நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க வீட்டிலலாம் மாமனார், என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் மாமியார்ட்டெல்லாம் பேசி அவளை நிற்க வைங்க. அப்போ என் பிள்ளைக்கு 1 வயசு நினைக்கிறேன், 1 வயசு 1.5 வயசு 2வது பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சரின்ட்டு. அப்புறம் அப்போதான் அந்த சான்ஸ் எனக்கு அப்படிதான் வந்ததுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இப்போ உங்களோட இளமை காலத்துல நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை அவங்களெல்லாம் போய் சந்திச்சிருப்பீங்க உங்க அப்பா இருந்ததுனால. அந்த மாதிரி நினைவுகள், அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம், அப்படி எதுவும் உங்களுக்கு நினைவுகள் இருக்கா? நிறைய இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு அவருடைய செயலிலும் அவருடைய மீட்டிங்ல பேசுறது எல்லாமே நமக்கு பாடமாக தான் இருக்கும். அதாவது நம்ம அதாவது 2011 எடுக்கலாம். நம்ம வந்து அப்போ வெற்றி வாய்ப்பு இழந்தது, எங்களுடைய ஆட்சி இழந்ததும். அப்போ நான் மினிஸ்டராக இருந்தேன், ஆட்சி இழந்தோம். அன்னைக்கு எலெக்ஷன் முடிச்சதும் போய் பார்த்துட்டு வந்தேன், கலைஞர் அவர்களை பார்த்துட்டு வந்தேன். நான் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, நம்ம வீக்காக தெரியுது சரின்ட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் ரிசல்ட் வந்ததும் போய் தலைவரை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு 15-20 டேஸ் கழிச்சு மறுபடியும் போனேன். மறுபடியும் போகும்போது தலைவருடைய பார்த்தாரு, என்ன இன்னும் சோகமா இருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி தூர போட்டுறணும், அடுத்த வேலையை உடனே ஆரம்பிங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நமக்கு அந்த கவலையெல்லாம் இப்போ உடனே, அது 1 வாரம் 2 வாரம் தான், அடுத்த வேலையை நம்ம தொடங்கணும், போங்க அப்படின்ற மாதிரி நானு இன்னும் 2 எம்எல்ஏ போயிருந்தோம் சொன்னாரு. இப்போ அரசியல் பக்கம் சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் இதை வந்து தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டே வராங்க. இப்போ அதிமுக விமர்சிக்கிற சில இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா 8000 ரூபாய் கூப்பன், இதை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க சொல்ற பதில்?
எதிர்கட்சினாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? எதிர்கட்சிகள் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஏற்றுக்குவாங்களா? அந்த நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை நிச்சயம் அவங்க வந்து குறைதான் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு குறைதான் அவங்க சொல்றாங்க. மற்றபடி மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிக்கும் போது இதே எதிர்கட்சிகள் அன்னைக்கு கேலிதான் பேசுனாங்க, கிண்டல் தான் அடிச்சாங்க. அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, இது ஒரு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நம்முடைய முதலமைச்சர் அதை நிறைவேற்றி காட்டினார் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போதும் இந்த 8000 கூப்பன்றது அவங்க தேவையில்லாம, ஏன்னா இது மக்கள் வரவேற்கான்னு சொல்ல முடியாது எதிர்கட்சிகள், அதனால குறை கூறுறாங்க. ஆனா மக்கள் மத்தியில இந்த கூப்பன்றதுக்கு வரவேற்பு இருக்குது. இப்போ பாஜக அடிக்கடி தமிழ்நாட்டுல மட்டும் பெண்களோட பாதுகாப்பை பத்தி அடிக்கடி விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது வந்து உண்மை நிலவரமா, அரசியலா? அரசியல். ஒரு கோயபல்ஸ் தத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொய்யை ஓயாம அடிக்கடி பேசும்போது அது உண்மை மாதிரி தெரியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில வச்சுக்கிட்டு. இப்போ தென் மாவட்டங்கள்ல கள நிலவரம் என்னவா இருக்கு? தென் மாவட்டங்கள்ல வந்து எங்களுடைய கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவான நிலை இருக்குது. எல்லா இடமே அநேகமா எல்லா எம்எல்ஏக்களும் நாங்க வெற்றி பெறுவோம் உறுதியா. இப்போ உங்களை எதிர்த்து களம் காணக்கூடிய வேட்பாளர்கள்ல ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க, தாவேக விஜயுடைய நண்பர். அவர் என்ன சொல்றாரு? கடுமையான போட்டி இருக்கும், ஆனா தூத்துக்குடியில மாற்றம் வரும் அப்படின்றாரு. இதை ஓவர் கான்பிடன்ஸா பாக்குறதா? ஓவர் கான்பிடன்ஸா இல்லைன்னா புரிதல் இல்லாம இருக்கலாம், அரசியல் புரிதல் இல்லாம இருக்கலாம். இப்போ பெண்கள் தேர்தல்னு சொல்ல வேண்டாம், அரசியல்ல பெண்களோட நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அளவுல இருக்கக்கூடிய அரசியல்ல பெண்களுக்கான இடம் எப்படி இருக்கு? இப்ப முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அரசியல்ல வந்து பெண்கள் வருவதற்கு அவங்க நிறைய தியாகங்கள் பண்ணியே ஆகணும். குடும்பத்தை தியாகம் பண்ணணும், அவளுடைய ரொட்டீன் லைஃப், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்ற என்ஜாய்மெண்ட், அவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே தியாகம் பண்ணி ஆகணும். உழைப்பு அப்படின்றத மட்டும் வச்சு நம்ம மக்கள் பணியாற்றணும்னா அரசியல்ல நம்ம நிலை நிற்க முடியும். இதுல நீங்க சந்திச்ச ஒரு சவால்? நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கோம். பெண்கள் வந்து ஒரு ஒரு பொறுப்புல வர்றதுக்கு நிறைய சவால்கள் சந்திச்சாகணும். நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உரிய ரெஸ்பெக்ட் கிடைக்காது, எல்லாமே அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம இருந்தோம்னு வைங்களேன், நிச்சயமா நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இப்போ திமுக வெர்சஸ் தாவேக எல்லாருமே 4 முனை போட்டின்னு சொல்றோம், அவங்க திமுக வெர்சஸ் தாவேகன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஏற்புடையதா? இது ஏற்புடையதல்ல. அதேதான் நானும் சொல்லுவேன். அவங்க ஒரு மாயை உருவாக்கி மக்களை குழப்புறதுக்காக, ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து இவர் விஜய் அவர்கள் வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனா உண்மை கள நிலவரம் அப்படி இல்லை, உண்மை நிலவரம் அப்படி இல்லை. இது தவிர்த்து இப்போ ஏடிஎம்கேவும் சொல்றாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் விஜய் வந்து திருநெல்வேலியில பேசும்போது சொல்றாரு, உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க? நகைப்புக்குரியது இதெல்லாம். வேற என்ன சொல்றது? அவங்கள என்ன குற்றம் சொல்ல திமுகன்றது தெரியல, அதனால ஏதோ அவங்க இஷ்டத்தை சொல்லி போயிட்டு இருக்காங்க. சிரிப்போம் நம்ம. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி மேம், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை இல்ல ஒரு வரியில நீங்க பதில் சொல்லலாம். முதலாவதா, இப்போ கட்சி பேதமின்றி நீங்க ரசிக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர்னா யார்? இந்திரா காந்தி அம்மையார். இப்ப அரசியல் அப்படின்றது சேவையா, பொறுப்பா, அதிகாரமா? மூணுமே உண்டு. அதுல வந்து நம்ம மிக முக்கியமானது வந்து பொறுப்பு, சேவை தான் சொல்ல முடியும். இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல பெண்களோட நிலை அதாவது நான் என்ன சொல்றேன், பாஜக ஆள்ற மாநிலத்தை ஒப்பிடும் போது நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். கல்வியில அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா, அவ்வளவு வாய்ப்பு கிடைக்குது. அங்க இன்னுமே அடக்குமுறை, ஒடுக்குமுறை தான். பெண்கள் வந்து இன்னும் கேலிக்குரியவர்களாக, ஒரு போதை பொருள் அவங்க ஒரு ஒரு உயிரா நினைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஹஸ்பண்டுக்கு மனைவி வந்து ஒரு அசட்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இன்னும் பெண்களை வந்து கருதுறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு பெண்களுக்கான முக்கியத்துவம், முன்னுரிமை எல்லாம் அதிமுக இன்னமும் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொடுக்கல. ஏன்னா நம்ம அங்க இருக்கிற நம்ம பெண்கள்கிட்ட நம்ம நிறைய பேர் பழைய மாதிரி அந்த இது முக்கியத்துவம் இல்லை. குறிப்பா சி.வி. சண்முகத்தோட ஸ்பீச் எல்லாம் அந்த அம்மையார் இருந்து அப்படி பேசுறது.
அங்க இருக்க பேச முடியாது. இங்க கூட பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டியன் என்னை பத்தி ரொம்ப தேவையில்லாம பொய்யான இதெல்லாம் பேசி அப்படிலாம் பேச முடியாது அவங்களே ஒரு லேடி தலைவரா இருக்கும்போது. அதனால பெண்களுக்கு அங்க உரிய பிரதிநிதித்துவமோ மரியாதையோ இல்லை அந்த அதிமுக கட்சியில அப்படின்றது நான் குற்றச்சாட்டாவே கூற விரும்புறேன். உங்களை மனதளவுல பாதிச்ச ஒரு விமர்சனம்? மனதளவுல பாதிச்சதுன்னா அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சொல்லலாம். ஸ்டெர்லைட்டுக்கு அந்த போராட்டத்துல நடைபெற்ற துப்பாக்கி சூடு சொல்லலாம். இந்த நிறுவனம், அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துல எனக்கு தான் முக்கிய ஒரு இது உண்டு, பங்கு உண்டு. நானே இந்த ஆர்ப்பாட்டத்தை தூண்டி விட்டவன் நான் தான் அப்படிலாம் எடப்பாடி பேசினேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன் நான். பெண்கள் அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல பர்சனல் அட்டாக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது அரசியல்னு இல்ல, எல்லா ஃபீல்ட்லயுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் அதை எப்படி கையாள்வீங்க? கண்டிப்பா நான் இதை தொடக்கத்துல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன். ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஏதாவது நம்மள கமெண்ட் பண்ணிருப்பாங்க தப்பான, அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் ஒரு கவலை வந்துடும், இப்படி ஏசுறாங்களேன்னு அப்படிலாம் ஒரு நிலைமை இருந்தது. இப்ப எதையும் கண்டுக்கிறதே இல்லை நான். எதையும் உண்மை அப்படி ஒண்ணும் உண்மையே கிடையாது. நான் ஏன் பயப்படணும், என்னமோ சொல்லிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி நான் துணிஞ்சு நடப்போடுறேன்னு சொல்லலாம். உங்களோட பரப்புரையில கூட நீங்க இந்த விமர்சனத்தை வச்சிருந்தீங்க, அதிமுக பாஜகவுடைய முகமூடி. ஆமா, அது குறித்து அதாவது நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் இது 30வது வருஷம் அரசியல்ல அதிகார பரவலாக்கல் அப்படின்றத நம்ம கொள்கையா வச்சு செயல்பட்டு இருந்தோம். பாஜக ஆட்சி வந்ததுல இருந்து அதிகார குவிப்பு, அது மாநிலங்களுடைய உரிமைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க வைக்கணும், நான் தான் பெரிய நான் எங்கிட்ட தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒன்றிய அரசு ஒன்னொன்னா எடுத்துட்டே இருக்கிறாங்க. இதேதான் ஈபிலையும் உதய மின் திட்டத்துல சைன் பண்ணதுனால அதேதான் அவங்க பாருங்க. SSAக்கு நமக்கு ரூபா கொடுக்கல, 100 நாள் வேலை, பேரை மாற்றுறது, எல்லாத்துலயுமே அவங்க அந்த அதிகார குவிப்புன்றதை கொண்டு போறாங்க. இப்ப பரப்புரைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, இதோட நாம இதை முடிச்சுக்கலாம். பொறுமையாவும் தெளிவாவும் பதில் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. களப்பணி ஆற்றுவதற்கு வாழ்த்துக்கள். சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.